அதாவது மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான தலைவர்கள்னா மக்களுடைய வேதனையை உள்வாங்கணும், மக்களுடைய வேதனையை புரிஞ்சுக்கணும். ஆனால் மக்கள் வேதனையை கொண்டாடுகின்ற கட்சியாக அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் எல்லோரும் கேஸ் சிலிண்டரை வைத்துக்கொண்டு பெட்ரோல் நிலையங்களில் அவதிப்படுகிறார்கள். தள்ளுமுள்ளு நடக்கிறது. எல்லா உணவகங்களும் மூடப்படுகின்றன. வீடு அல்லாதவர்கள், வீடற்றவர்கள், பிளாட்பாரத்தில் இருக்கிறவங்க, நாதியற்றவர்கள் எல்லோரும் ஹோட்டலில் போயிட்டு ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்லான்னு போனால் அங்கே கிடையாது. எல்லா உணவுகளும் மூடி போயிருக்கு. அப்போ இப்படி எல்லா ஆதரவும் இல்லாத மக்களை துன்புறுத்துவதும், நடுத்தர மக்கள் நடுத்தெருவில் நிற்பதும் இதுதான் பாஜகவுடைய அதிமுகவுடைய சாதனை. இப்போ ஒன்றிய அரசு இப்படி மக்களுக்கு எதிரான வேலைகளை செய்வதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் தான் இதுக்கு பாடம் புகட்ட போறாங்க. ஆனா பிரதமர் பதட்டம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, மக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன மனநிலையில இருக்கிறாங்க? ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு வயதானவர் பெட்ரோல் பங்க்ல கியூ நிற்கிறார். அந்த சிலிண்டர்ல கேஸ் இல்லைன்னா அவருக்கு உணவு சமைக்க முடியாது, எந்தவித ஆதாரமா இருக்க முடியாது, சுடுதண்ணி போட்டு குளிக்க முடியாது, இப்படிப்பட்ட இருக்கு. ஆனா பிரதமருடைய சாதனை என்னன்னா, கற்காலத்திலிருந்து நவீன காலத்துக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ். இப்ப நவீன காலத்திலிருந்து கற்காலத்துக்கு கொண்டு போயிட்டார் பிரதமர். விறகு வச்சு சமைக்கிற அளவு கொண்டு போயிட்டாரு. இதுதான் பாஜகவுடைய சாதனை. தமிழ்நாட்டு மக்கள் இந்த 5 மாநில தேர்தல்களிலும் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய தீர்ப்பை அவர்களுக்கு எதிராக அளிப்பார்கள். இல்ல ஒரு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது, ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது, டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது வெளியுறவு கொள்கை ஒரு வலிமை அடைஞ்சிருந்தது. அண்டை நாடுகள் எல்லாம் பகை நாடுகளால நட்பு நாடுகளா இருந்தது. இப்ப அண்டை நாடுகள்லாம் பகை நாடுகளை ஆக்கிட்டாருன்னா, இவர் எல்லா இந்தியாவுடைய உரிமைகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் கொடுத்துட்டார். இப்ப ரஷ்யா நமக்கு எதிராக இருக்கு, சைனா நமக்கு எதிராக இருக்கு, எல்லா உலக நாடுகளும் எதிராக இருக்கு. என்னன்னா, இது ஒரு சார்பற்ற நிலையில் தனி சுதந்திரத்தோடு இயங்கிய இந்தியா இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது? அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறது. ட்ரம்ப் எங்கே கையொப்பம் போட சொல்றாரோ கையொப்பம் போடுறாரு. ரஷ்யாவிட என்ன வாங்கமா நீ வாங்கிக்கலாம், அவனுக்கு 30 நாள் அனுமதி தரன்னு ஒரு நாடு. இதெல்லாம் உறுப்பு நாடா இது? வெளியுறவு கொள்கை ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்ப இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, ஜவஹர்லால் நேரு அணிசேரா நாடுகளை கட்டினார். நான் அமெரிக்கா பக்கமும் இல்லை, நான் ரஷ்யா பக்கமும் இல்லை, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் கொண்டு வந்தார். அதான் நாம்னு இன்னும் இருக்கு. அப்படி அமெரிக்கா உள்ள வித்தியாசம். டீ கடைகள் உள்ளிட்ட சிறு வியாபாரிகள்லாம் இதனால கடைகளை மூடி அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. எல்லா இடத்துலயும் போர்டு போட்டாங்க. டீ கூட குடிக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு பக்கம் வாழ்வாதாரம் பாதிப்பு, இன்னொரு பக்கம் பட்டினியிலும் பசியிலையும் சாகின்ற சாதாரண மக்கள். இப்படி இதுல மகிழ்ச்சியோடு இருக்கிற பிரதமர், மகிழ்ச்சியோடு இருக்கிற பிரதமருக்கு ஆதரவா இருக்கிற இபிஎஸ் தேர்தல் தான் பதில். ஒருபுறம் பதட்டம் அடைய வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா மறுபுறம் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணா 45 நாட்கள் கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் 25 நாட்களுக்கும் உயர்த்திட்டே போயிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். மக்கள்கிட்ட சொல்றது ஒண்ணு, ஆனா அங்க நடக்கிறது ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா, ஈரான் கப்பலுக்கு அனுமதின்றார். எங்க அனுமதி கொடுத்திருக்காங்க ஈரான்ல இருந்து நம்முடைய கப்பலுக்கு? ஒரு கப்பலும் சேரல. முன்னுக்கு பின் முரணாக சொல்லி வருகிறார். இதுதான் பாஜகவுடைய யதார்த்தம். Where PM said that not to panic, but Rahul Gandhi says that PM is in panic. So what he said, our opposition leader LOP is correct, Rahulji. You see, everywhere the people on the road, they have panic. No cylinder, no petrol, no diesel. They're going began 100 years back. So they're going to cook the wood. So what Congress did, the advanced technology, gas and induction, now Modi backing take another 100 years back. This is the Modi model government.